ஆர்கனைசேஷன் நேம் CISF. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து ரெகுலர் பேசிஸ். ஸோ வந்து பெர்மனன்ட் ஜாப். போஸ்டோட டீட்டெயில்ஸ் வந்து கான்ஸ்டபிள்லேயே வந்து வேரியஸ் போஸ்ட் இருக்குது. அதாவது கான்ஸ்டபிள் ஆர் ட்ரேட்ஸ்மேன், இதான் வந்து போஸ்டோட நேம். டோட்டல் வேகன்சி 1161 இருக்குது. சேலரியோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 இது வரைக்கும் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் April 3, 2025. ஜாபோட லொக்கேஷன் ஆர்மி ஜாப்ன்றனால ஆல் ஓவர் இந்தியா இருக்கும். அப்ளை மோடு வந்து ஆன்லைனில் CISFோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்ளை பண்ணுறதுக்கான அந்த பேசிக் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வேகன்சி டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் போஸ்ட் இருக்குது. இந்த 1161 மல்டிபிள் வேகன்சிஸ் கீழே வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. எல்லா போஸ்ட்டுமே வந்து கான்ஸ்டபிள் அப்படின்ற அந்த ஜென்ரல் நேம் கீழே தான் வரும். ஸோ கான்ஸ்டபிளில் பார்த்தீங்கன்னா குக்கு, இந்த போஸ்ட்டில் மட்டும் 444 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீப்பரில் வந்து 137 வேகன்சிஸ் இருக்குது. பார்பரில் ஒரு 180 வேகன்சி இருக்குது. வாஷர்மேனில் 236 வேகன்சிஸ் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் போஸ்ட் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு, நான் ஸ்கில்டு, அதாவது ஸ்கில்டு அன்ஸ்கில்டுன்னு 2 டைப் ஆஃப் போஸ்ட் இருக்குது. ஸ்கில்டு போஸ்ட்னா ITI ரிலேட்டட் போஸ்ட். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள்லே கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர் இதெல்லாம் வந்து ITI கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து பார்பர், வாஷர்மேன், ஸ்வீப்பர் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ITI தேவைப்படாது, அன்ஸ்கில்டு ட்ரேடு கீழே வரும். ஸோ இதுக்கு வந்து 10th கம்ப்ளீட் பண்ணி தான் போதும். ஸ்கில்டு ட்ரேடுக்கு வந்து நீங்கள் ITIயில் அந்த ஸ்பெசிஃபிக்கான ட்ரேடு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன். ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த போல் 21,000லேருந்து 71,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்துங்க, மினிமம் 18, மேக்ஸிமம் 23 இயர்ஸ் இருக்கணும். எந்த டேட் அப்படின்னா August 1, 2025. ஸோ 2 டேட்டு கொடுத்துருக்காங்க. August 2, 2002 அதிலிருந்து August 1, 2007 இது 2 டேட்டுக்கு இடையில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கின்றதை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது. ஃபீமேல், SC, ST, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, அவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees பே பண்ணணும், ஆன்லைன்லேயே பே பண்ணணும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா PET, PST இருக்கும். அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். இது கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனலாக வந்து ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட்ஸ்லாம் கிளியர் பண்ணால் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸு அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அஃபிஷியலான அந்த PDF இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸும் அந்த PDFல இருக்கும். அந்த PDF உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த சென்டரில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். எம்ப்ளாய்மெண்ட் ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் இது. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் 2024 இன் CISF. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இங்கே டாப்லேயே இருக்குது. April 3, 2025 நைட்டு வந்து 12க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஒவ்வொரு வேகன்சியோட அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. மேல், ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸோ மேலுக்கு எவ்வளோ, ஃபீமேலுக்கு எவ்வளோ, அதை ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக ஸ்பிட்டப் இருக்குது. ஸோ டோட்டல் வந்து 1161. அதே போல் ஒவ்வொரு ட்ரேட் வைஸ் வந்து கேட்டகரி வைஸாகவும் டீட்டெயில்ஸ் இருக்குது. அன்ரிசர்வ்ட், SC, ST, OBC, EWS இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு ஒவ்வொரு போஸ்ட்லையும் எவ்வளோ ஸ்பிட்டப் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ குக்குக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் 400 இருக்கும். பட் அந்த டோட்டல் 400ம் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக இங்கே ஸ்பிட் பண்ணி போட்டிருக்காங்க. அதே போல் செக்டார் வைஸாகவும் இந்த ஸ்பிட் ஆகிருக்கு. ஒவ்வொரு காலம்லையும் நார்த்தன் செக்டார், அப்புறம் வெஸ்டர்ன், சதர்ன், நார்த் ஈஸ்டர்ன் இந்த மாதிரி பிரித்து போட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆனோன்னே உங்களோட செக்டாருக்கு ஏற்றாப்புல, உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்புல மார்க்ஸை வச்சு உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. பேஜ் நம்பர் 4ல், பாயிண்ட் நம்பர் 6ல் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏஜ் லிமிட், இது எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி அங்கே பார்த்துறோம் வெப் பேஜில். பட் சேம் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேஜ் நம்பர் 3ல் பாயிண்ட் நம்பர் 5 பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் வந்து எங்கே பண்ணணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. லிங்க்கு இது வந்து கிளிக் பண்ண முடியாது, பட் நான் உங்களுக்கு தனியாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், செலெக்ஷன் ப்ராசஸில் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், PST, அப்புறம் டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாம், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், இதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸோட அந்த ஸ்டெப்ஸு. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ வந்து 100 rupees. ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்க டீட்டெயில்ஸை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக்டார் வைஸ் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. பேஜ் நம்பர் 5ல் நார்த்தன் செக்டார், NCR, வெஸ்டர்ன் செக்டார், சதர்ன் செக்டாருக்கு டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. சதர்னில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, லக்ஷத்தீப், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாமே வரும். சென்னையில் தான் இருக்குது அந்த ஜோன் ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸோட டீட்டெயில்ஸ், அதோட இமெயில் ஐடி இங்கே இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 6 and 7 பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இந்த 11 பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் என்ன மாதிரி டெஸ்ட்டு நடக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ குக்குக்கு வந்து என்னெல்லாம் வந்து டெஸ்ட் கொடுப்பாங்க,
காப்லருக்கு என்ன டெஸ்ட் இருக்கும், டெய்லருக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு என்னெல்லாம் டெஸ்ட் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், எஃபிஷியன்சி டெஸ்ட் அதோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லா செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு உண்டான அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த நியூஸ் பிடிஎஃப்லேயே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். பேஜ் நம்பர் 8 அனெக்சர் 1 பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த செக்ஷன் இருக்குது. இதில் வந்து டோட்டலாக வந்து 2 ஸ்டெப் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஃபஸ்ட்டு உங்களோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும், மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வச்சு. செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அந்த லாகினை வச்சு உள்ளார போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ், என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட் ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிரும். அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அனெக்சர் 2 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஏ பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸை என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்புறம் சிக்னேச்சர், இந்த மாதிரி ஒவ்வொன்றா என்னெல்லாம் வேணுமோ அது ஒவ்வொரு பாயிண்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ சிஏஎஸ்எஃபோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இதில் வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபர்காட் பாஸ்வேர்ட், வெரிஃபை மொபைல் ஐடி 3 பட்டன் இருக்குது. ஸோ இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ், லேட்டஸ்ட்டான நோட்டிஃபிகேஷன் இங்கே ஓடிட்டுருக்கு. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்குது. இந்த இங்கிலீஷ் நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம பார்த்தது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் இருக்க டாக்குமெண்டேஷன். இது வந்து வெப்சைட்டில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதை விட இந்த டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஹிந்திலையும் இருக்குது. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும். கீழே வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ். ஸோ ஹவு டு அப்ளை வந்து பேஜ் நம்பர் 15 இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும். அனெக்சர் 1 வந்து அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அந்த ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேஜ் வந்துருங்க. இதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் வரும். இதில் ஸ்டார் போட்டுக்கு எல்லாமே மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ். இதை கிளியராக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு கேப்ச்சா இருக்கும். இதையும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். ஒன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோன்னே பேக்கில் போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணலாம். ஸோ இங்கே உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபை பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு உங்களோட கேட்டகரிக்கு தப்பில் அப்ளிகேஷன் ஃபீ அதையும் பே பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 3, 2025. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், அதுக்கப்புறம் வந்து அந்த ட்ரேட் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.